ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 டே 47 என்னன்னா அமீருக்கு வந்து ஞானம் பிறந்துருச்சு. அவர் போய் நான் வந்து இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு ஒரு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் புலம்பிட்டு இருந்தார் விக்ரம்கிட்ட. அதை முடிஞ்சவொடனே பிக் பாஸ் என்ன செஞ்சார், ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரா. ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சூஸ் பண்ணோன்னா வியானா வந்து 2 பேர் எல்லாம் ஃபர்ஸ்ட் 2 பேர் வந்து சாண்ட்ரா சொல்லிட்டாங்க. வியானா வந்து விக்ரம் அப்படின்னு சொன்னாங்களா. ஏன்னா அந்த டீம் தான் மோப் மாயாவிஸ் தான் வின் பண்ணி பெஸ்ட் பிளேயர் இருக்கு. அதுவும் விக்ரம் சொன்னோடனே பிக் பாஸ் வியானா விக்ரமை நீங்கள் சூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரா. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அவர் திரும்பி சாண்ட்ரா போட்டாங்க. அப்படியே எல்லாம் வந்துங்க சாண்ட்ரா திவ்யா இருந்துச்சு. அதில் வந்து பிரஜினும் அவங்களுக்குள்ள கண்ணை சமைச்சிக்கிட்டாங்க. என்ன சைன் போடுச்சுன்னு தெரியல. பிரஜின் வந்து ஆமாம் சாண்ட்ரா அவங்க சரியா வேலை செய்யல, இந்த பூண்டை போட்டதை மேட்ட சொல்லி அவரும் இது நாமினேட் பண்ணார். சாண்ட்ரா திவ்யா வந்து பிக் பாஸ் கூப்பிட்டு ஜெயிலுக்கு அனுப்பணும் ஈவினிங் அப்படின்னு விஜய் கிட்ட சொன்னாரா. சொல்லி முடிச்சுட்டு ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா, இந்த இன்னைக்கு வந்து எல்லா டாஸ்க்கும் இன்க்ளூடிங் வெசல் கிளீனிங், வாஷிங், குக்கிங் எவ்ரிதிங் அவங்க 2 பேர் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஒரு பனிஷ்மெண்ட். அது எதுக்குன்னு தெரியுதா? நேற்று வந்து கடைசியில் முடியிறப்ப மேடம் என்ன சொன்னாங்க, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இல்லை, அடுத்த பிக் பாஸ் சீசனுக்கு கண்ணை மூடிக்கங்க அப்படின்னு ரொம்ப நக்கல் பண்ணாங்க சாண்ட்ரா. ஸோ அதுக்கு வச்சு செஞ்சுட்டாரு பிக் பாஸ். அதை மானிட்டர் பண்ணது வந்து நம்ம விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டாரா. அதுக்கு மேலே அவங்க ஈகோ இன்னும் கிளாஷ் ஆயிடுச்சு. அங்கதான் தலை குனிஞ்சிருச்சு அவங்களுக்கு 2 பேருக்கும். அடுத்து நம்ம பழைய கண்டஸ்டன்ட் கவின் வந்தார். அவர் படத்தை ப்ரொமோட் பண்ணதுக்கு, மாஸ்க் அப்படிங்கிற படத்தை ப்ரொமோட் பண்ணதுக்கு. அது முடிஞ்சு ஸோ பிரஜின் விக்ரம் வந்து ஒரு தகராறு இருந்துச்சு. அவர் வந்து விக்ரமுக்கு வார்னிங் கொடுத்தாரு. இன்னொன்று வந்து ரொம்ப ஒஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா, பிக் பாஸ்க்கு அவர் என்னமோ பிரதர் மாதிரி, பிக் பாஸ்க்கு அவருக்கு மேலே பாஸுங்கிற மாதிரி கதை திறந்து வைக்க சொல்கிறாங்க. உடனே அவர் போய் ஒய்ஃபை கூட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னு. அதுக்கு நல்லா நோஸ் கட் வாங்கினார் விக்ரம் கிட்டே. நீங்கள் தான் சொன்னீங்க, நீங்களே போய் கூட்டிட்டு வாங்க, கறக்க சொல்லுங்க அப்படின்ட்டு. கவின் வந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு மீட் பிக்ஸ் எவிக்ஷன் அப்படின்னு ஒரு பேப்பரை வச்சுட்டு நாங்கள் போனதுக்கு அப்புறம் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரா. ஒரே டென்ஷன் ஆகிட்டாங்க. கடைசியில் வந்து திறந்து பார்த்தா அது வந்து என்னென்னா ப்ராங்க். ஸோ பிக் பாஸ் சொன்னார், அதில் பார் வந்து இப்பயே பார்த்துட்டு நான் தான் நினச்சேன் அப்படின்னு. நீங்கள் ஷாக் கொடுக்குறீங்க, உங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நோஸ் கட் பண்ணி விட்டார். இதுக்கு இடையில வந்து சாப்பாடு கொடுக்குறப்ப ஒரு பிரச்சனை வந்துச்சு. இந்த திவ்யா இருக்காங்களா, ஐயோ நல்லா சமைச்சிட்டு கடைசியில் சாப்பாடு கொடுக்குறப்ப நம்ம பண்போட கொடுக்கணுமா இல்லையா, அங்கேயிருந்து ஸ்பூனை தூக்கி போட்டாங்க சாப்பாடுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க முன்னாடி. அப்புறம் வந்து நெய்யை டொக்குன்னு தட்டுறாங்க. ஸோ கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அது வந்து ரொம்ப அஃபெண்டடாக தான் ஃபீல் பண்ணுவோம். ஸோ அது வந்து அவங்க பண்ணது ரொம்ப தப்பு. ஸோ இன்னைக்கு அகமத்தம் செய்யக்கூடாது என்ன அப்படின்னா, சாப்பாடு பரிமாறுறப்ப கொஞ்சம் நம்ம அவ்வளோ எஃபர்ட் போட்டு பரிமாறுறப்ப அவங்க மனசு கோணாமல் பார்த்துக்கணும். அது ஒன்று. அப்புறம் பிரஜின் வந்து செஞ்சது ரொம்ப தப்பு, வார்னிங் கொடுக்குறாரு. ஈகோ. அப்புறம் பிக் பாஸ் வந்து பயங்கரமாக வச்சு செஞ்சுட்டாரு இன்னைக்கு சாண்ட்ராவையும் திவ்யாவும். இதான் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்ப்போம் திரும்ப.